Taste the Daily. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக மீண்டும் தாய் தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும் என மக்கள் நினைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், விலைவாசி, போதைப்பொருள் உள்ளிட்டவைகளால் தமிழக மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழி நடத்த இருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பொற்பாதம் பணிந்து வணங்கி வருகை தந்துள்ள நம்முடைய அனைத்து கழக சொந்தங்களையும் வணங்கி, மதுரை டங்ஸ்டன் பிரச்சனை தொடங்கி முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு உள்ளிட்ட தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை எல்லாம் பறிக்கப்படுகின்ற போதும், சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, போதைப் பொருள் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போதும் ஊமையாக உறங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை, நிர்வாக சீர்கேட்டை தட்டி கேட்கின்ற எதற்கும் அஞ்சாத சிங்கம் இந்த தாய் தமிழ்நாட்டிலே யார் யார் என்றால் அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்று இந்த தாய் தமிழகத்தினுடைய ஒரே குரலாய், உலக தமிழினத்தினுடைய உரிமை குரலாய், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடத்தையும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுநலம் மறந்து சுயநலத்தோடு செயல்பட்டு வருகிற மக்கள் விரோத போக்கினையும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே நெஞ்சுரத்தோடு டார்டாராக கிழித்தெறிந்து அனைவருக்குமே தீர்மான புத்தகம் வழங்கப்படும். அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. கழகத்தினுடைய இரட்டை வேடத்தை டார்டாராக கிழித்தெறிந்து தொங்கவிட்டு, யானை பலத்தோடு, சிங்கத்தின் கர்ஜனையோடு, புலியின் பாய்ச்சலோடு, அரசியல் ஞானத்தோடு மக்களுக்கான உரிமை போராட்டத்தை சட்டமன்றத்திலே எரிவலையாக பொங்கி எழுந்து எடுத்து வைத்து சட்டமன்றத்தை அதிர வைத்திருக்கிற நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை, தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரார்த்தனை வரவேண்டும், வரவேண்டும், மீண்டும் வரவேண்டும், 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 முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வர